சிறந்த வேலைக்காரன் நான் தான் நிரூபிப்பேன். ஃபேன்ஸ், தளபதி சொன்ன மாதிரி கிட்ஸை மட்டும் இல்லாமல் இப்போ பெரியவங்களையும் பிடிச்சிட்டேன். ஆட்டோகிராஃப்லாம் வேணாங்க, செல்ஃபியாகவே எடுத்துக்கலாம். ப்ரோ, நான் ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் ஆஃபீஸர். நைஸ். கிரவுண்டில் பாம்பு வச்சுருக்காங்க. பாமா? சார், எனக்கு சரியாக கேட்கல, இன்னொரு டைம் சொல்லுங்கள். இன்னொரு வாட்டி சொல்கிறதுக்குலாம் டைம் இல்லை. அவர் கழுத்தை நோக்கி சொல்லட்டினார்னு சொன்னானா நான் குனிஞ்சிக்கினேன். இப்படிதான் சார் அவன் சொல்ல அதை அப்படியே பண்ணி நான் எஸ்கேப் ஆயிடுவேன் சார். நீங்களே சொல்லுங்கள் சார், உங்கள் கழுத்து கத்தி வருதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? சார் விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். காலேஜிலே ஒஸ்ட் ஸ்டூடெண்ட்னா அது உங்க பையன் தான். இதா கவு அம்ச்சான். அப்பா தெரியுமா பண்ணிட்டான். தெரியுமா பண்ணிட்டான். நான் வெள்ள மல்ல கப்பட்டு டிக்க வச்சோம். இப்படி விளையாண்டுக்க என்ன அப்பா நீ திங்க ஒப்பா சோறு எந்த பெருமாடா. நான் திங்க டிஃபா அதுவும் என் கஷ்டப்பா. கணம் அம்மா ஆய்வாளர் அவர்களே. சார், இது கோர்ட் இல்ல போலீஸ் ஸ்டேஷன். வந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. சாரா இந்த வந்துட்டு மாப்ள. கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது மேடம், கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிராக குற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. புத்தகம் சுமக்க வேண்டிய வயதிலே பிள்ளையை சுமக்கலாமா? இப்படியே போனால் பெண்களின் வளர்ச்சி என்னாவது, பெண்களின் முன்னேற்றம் தான் என்னாவது? இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? இந்த அம்மா மாதிரி ஃபைலும் பழசோ. ஐயோ, இதோ எங்கள் சியான் பாரதி மட்டும் இருந்திருந்தால் இவைகள் எல்லாம் நடந்திருக்குமா? பாரதி, நீ கண்ட புதுமை பெண்கள் எங்கே? நீ கண்ட புரட்சி பெண்கள் எங்கே? இங்கே. Excuse me. A 3-year-old kid has got epilepsy. How would you handle him? அந்த கண்ணை ஆரம்பிச்சிட்டான் இவனை. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, இன்னொரு முகம் இருக்கு. நான் லவ் பண்ற பொண்ணு இங்கே தான் இருக்கா. அவளை நான் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ண. அதுக்கு உங்க ஹெல்ப் வேணும். டாக்டர் சார், நீங்க படிச்சவங்க புரிஞ்சுப்பீங்க. உங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா? தெல்மே மிமிக்ரி சார். இந்த மாதிரி மிமிக்ரி பண்ணி அந்த குழந்தைய என்டர்டெயின் பண்ணுவேன் சார். என்ன வேணும்? லாஸ்ட் நைட் என் ரிசார்ட்ல இருந்து தூக்கிட்ட போன பொண்ணு எங்க? அந்த பொண்ணை வேற இடத்துக்கு அனுப்பியாச்சு. வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. பொண்ணு இல்லாம போக முடியாது. அதான் சொன்னனே, பொண்ணெல்லாம் தர முடியாதுன்னு. கிளம்புங்க. அடிச்சா சொல்லுவியா? நான் அனுபவத்தில் சொல்றேன். பெத்த பிள்ளைங்களோட வெற்றியை பார்க்குற சந்தோஷம் எல்லா அப்பாவுக்கும் கிடைக்காது கௌசி. ஆனா இன்னைக்கு உங்க அப்பாவுக்கு அது கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அங்க அவருக்கு கஷ்டம்னா இங்க நீ துடிச்சு போறல. உன்னை இப்படி வளர்த்து அவருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும்ல. அவரும் இன்னைக்கு விளையாடணும் தானே நினைப்பாரு. இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. சொன்னா நாம எல்லாமே நல்லவங்க தான். சொசைட்டியில் ஆரம்பிச்ச ஸ்கூலு, காலேஜ், பெத்த பிள்ளைங்க முன்னாடி வரைக்கும் எல்லாமே நல்லவங்களா தாங்கிறோம். ஆனா வேலைன்னு வரும்போது மட்டும்தான் நம்ம பண்றது ரைட்டா தப்பான்னு யோசிக்காம நம்ம முதலாளி சொல்றதை அப்படியே செஞ்சிடறோம். இப்படி உயிரை கொடுத்து வேலை செய்யறது, நம்மள நம்பி பொருளை வாங்குற கன்சியூமர்ஸ் உயிரை எடுக்கிறதுக்கா? அப்ப நாங்க எல்லாரும் தப்பு பண்ணிருக்கோம்னு சொல்ல வரியா? ஆமாண்ணா, எல்லாருமே தப்பு தான் பண்ணியிருக்கிறோம். நாம எப்படி வேலை செய்யணுங்கிறத டிவிஷன் ஆஃப் லேபர்ன்ற பேர்ல நம்மள பிரிச்சு வேலை வாங்குறாங்க. இதோ நம்ம மூர்த்தினா நான் மூடி தானபா செஞ்சான்வாரு, நம்ம ரவினா நான் பாட்டில் தானபா தயாரிச்சான்வாரு, நம்ம மோசஸ்னா நான் ராபர் தானபா ஓட்டினேன் அப்படின்வாரு. ஆனா வெளியே போகும்போது தனித்தனியாவா போகுது? கன்சியூமர் மொத்த பொருளா தானே வாங்குறான். மிக்சிங்ல நம்ம தயாரிக்கிற விஷத்துக்கு தான் நம்ம பாட்டில் மூடி ராப்பர் செய்யறோம்ன்றது என்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க போறோம்? இது டிவிஷன் ஆஃப் லேபர் இல்ல, டிவிஷன் ஆஃப் கிரைம். டேய், நீ யார் என்னன்னு எனக்கு தெரியாது. அங்க இருக்கிறவன் உயிர் நண்பன். அவனை ஏதாவது பண்ண நான் சொன்ன மாதிரி அந்த மாலத்திய துண்டு துண்டா வெட்டி சிதைச்சிருவேன்.
முடிஞ்சா தொடுறா